ஹாய். என் காதலும் என்னாகுதோ அன்னைக்கு நைட் நடந்தது உன் மேல உள்ள சிம்பத்தினால இல்ல. இல்லாமலே இந்த இன்விசிபிள் டென்ஷன் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. பிம்பிள்ஸ் வந்துரும். ஆகஸ்ட் 9 முதல் உலகமெங்கும் Chai with Chitra. கீழ்வானம் சிவக்கும் வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? கீழ்வானம் சிவக்கும் ட்ராமா நான் எழுதினதுனால நான் ட்ராமாவை வந்து பார்த்துட்டு நான் ட்ராமாலையும் விசுவும் இம்ப்ரூவைஸ் பண்ணேன். ட்ராமாவை வந்து பார்த்துட்டு தென் தே டிசைடட். அப்புறம் இந்த ட்ராமா சினிமாவில் எழுதும்போது அப்போ எனக்கு சினிமா அனுபவம் கிடையாது எழுதுறதுக்கு. அதனால் வந்து திரைக்கதை வசனம் விசுவிட்ட கொடுத்துட்டு கதையை ஒண்டி ரங்கா பேர் போட்டுக்கலான்னு எனக்கு அதுவே பெரிய வாய்ப்பு. முதல்ல சினிமாவில் ரங்கார் பேர் வந்துட்டு டைட்டில் காமிக்கலாம் இல்லை. சிவாஜி சிவாஜி படத்தில் வந்து அதுவே அவன் அமையெடுத்தான். அந்த படப்பிடிப்பில் சிவாஜி சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பெருசாக அமையலை. ஏன்னா அது வெவ்வேறு தேவை. இந்த சாங் ஒண்டி ராஜாமணி பண்ணிட்டு இருந்தான். ராஜாமணி வாத்தியாராக பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா ராஜாமணி இந்த ரோல் ட்ராமா பண்ணியிருந்தனால அவனுக்கு ஒரு வாத்தியார் ரோல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தார். என்ன அந்த சாங்கை போது போயிருந்தேன். முத்துக்குள் மூன்று வாய்ப்பு. முத்துக்குள் மூன்று வந்து மேஜர் சாருடைய ஒரு தடவை கதை சொல்லி முத்துக்குள் மூன்று கதையை வந்து மேஜர் சாருடைய ரிலேஷன் வந்து வேலூரில் இருந்தார். யாரோ எங்கள் சித்தப்பா வீட்டில் இருந்தார். எங்கள் சித்தப்பா வந்து எங்கள் சித்தியுடைய ஹஸ்பண்டு, எங்கள் அம்மாவுடைய தங்கையோட ஹஸ்பண்டு. அவர் வந்து பயங்கர மியூசிஷியன். அவர் மூலியமாக எனக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹார்மோனியம் அப்படியே வாசிப்பார், புல்புல் தரம் அப்படியே வாசிப்பார். அவரை பார்த்து நான் கற்றுட்டு கீபோர்டெலாம் கற்றுட்டு ஐ ஸ்டார்டட் பிகம் மியூசிக் கம்போசர், மியூசிக் தனியாக பண்ணிட்டு இருந்தேன். அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் மேஜர் சார் ரிலேஷன் இருந்தார். எதுவாக இருந்தாலும் எனக்கு சினிமா ட்ராமானா அவர்கிட்ட தான் எங்கள் சித்தப்பாட்ட தான் கதை சொல்லுவேன். அவர் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். கதை சொல்ல அதை கேட்டிருக்கேன். கேட்டுட்டு அவர் சொல்லிருக்காரு மாதிரி மேஜர்கிட்ட. அப்புறம் மேஜர் சார் ஃபோன் வந்தது. என்ன அவங்க ட்ரூப் மேஜர் ட்ரூப் ட்ராமாவும் போட்டுருப்பேன். ரங்கா அது வந்து கதை சொல்லிட்டு இருந்தார். பார்த்துருக்காரு. கதை கேட்டவொன்னே பிடிச்சி போச்சார். அதை கேட்டவுடனே பிடிச்சி போச்சு. என்ன திரைக்கதை வேறு பண்ணி வச்சுருந்தேன் நாளை. என்ன அதை பண்ணி முடிச்சோம். நேர பீரோவை திறந்தார். சடக்குன்னு ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு ஒரு பண்டில் கொண்டு கொடுத்து தான் அட்வான்ஸ் வச்சுக்கோட்டு. அப்போ தெரியாது எனக்கு சிவாஜி சார் தான் பண்ண போகிறாரு தெரியாது எனக்கு. ஓகே கலாசிரி தான்ட்டார். அதுக்கப்புறம் சிவாஜி நடிக்கிறாருன்னு ஒன்று கேட்கணுமா பார்த்தேன். தரையில் கால் இருக்கா இல்லையா தெரியல, இல்லை மேலே பறந்துட்டு இருந்தது. பட் அது குட் எக்ஸ்பீரியன்ஸ். சிவாஜி சந்திச்சு கதை சொன்னீங்களா? இல்லை சிவாஜி சார் வந்து மேஜரே ஃபுல்லாக சொல்லிட்டார். ஆக்சுவலாக என்னுடைய ஒரிஜினலாக வந்து அந்த முத்துக்குழம்பு கதையில் வந்து கிளைமேக்ஸ் வந்து இட் வாஸ் ஆன் சத்யராஜ். அந்த கேரக்டர் பேர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேஜர் சார் வந்து யாரை வச்சு எடுக்கிறோமோ அது உங்களுக்கு தான் கமர்ஷியல் அது மாதிரி கொஞ்சம் மாற்றினேன். தட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். சிவாஜி, சத்யராஜ், பாண்டியராஜன் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம். இன்ஃபேக்ட் சிவாஜி, சத்யராஜ், பாக்யராஜ் தான் ட்ரை பண்ணாங்க முதல்ல மேஜர். சிவாஜி, சத்யராஜ், பாக்யராஜ் அப்படின்னு. அதுக்கப்புறம் தெரியல அஃப்கோர்ஸ் ஒருத்தர் கால் ஷீட் எவ்ரி ஒன் வாஸ் வெரி பிஸி இன் தட் தோஸ் டேஸ். அதுக்கேற்ற மாதிரி ஏ ஜெகநாதன் டைரக்டர். ஆமாம். எப்படி இருந்து அந்த யூனிட்டோட பழகியது? ஏ ஜெகநாதன் வந்து ஆல்ரெடி இந்த வெள்ளைராஜா எடுத்ததுனால என்ன அந்த அதே மாதிரி பாதிரியார் அந்த மாதிரி எங்கனால அதான் இருக்க முடியும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அஃப்கோர்ஸ் எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் நான் தலையிட மாட்டேன் எதுலேயுமே. ஷூட்டிங் போது ஏதாவது டைலாக் கரெக்ஷன் இருந்ததுன்னா வேஜை நான் சொல்லுவேன், எங்கே சார் கொஞ்சம் இதாக கரெக்ட் பண்ண முடியும் பாருங்கள், நான் ரைட் உடனே சொன்னேன்னா ரைட் பட் அந்த மாதிரி தட் இஸ் குட். ஷூட்டிங் மாதிரியே தெரியாது. அது சொன்னேன் 4 மணி ஆச்சுன்னா ஃபாகு வந்துடும், பாதி ஊட்டி பாதி குன்னூர். அந்த படப்பிடிப்பில் நீங்கள் செரிஷ் பண்ணுற மூமெண்ட் இன்னும் இருக்காது சிவாஜியோட பழகிது. அதாவது ஒரு க்ளோஸ்அப்பில் ஒன்று ஆக்ட் பண்ணார். ஒரு கொலையை பார்த்துருவார். நான் அந்த கொலையை டைரெக்டாக பார்த்துருவார். அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்தாரு பாருங்கள், டேங்கப்பா க்ளோஸ்அப்பில் மறந்து போயிட்டேன் நான். எப்படி கண்ணில் தண்ணி வருது அதெல்லாம் பார்த்து தான் நமக்கு வெரி தட் இஸ் கிரேட். மொத்தம் எத்தனை படத்துக்கு நீங்கள் பிரச்சனை இருக்கீங்க திரைக்கு? ஒரு 4-5 படங்கள். 4 பேருக்கு நன்றின்னு ஒரு படம் ஆயிடுது. கதையை திரைக்கதை வசனம் ஆயிடுனேன். ஊருக்கு உபதேசம் திரைக்கதை வசனம், கீழ்வானம் சிவம் கதை, முத்துக்குள் மூடு கதை திரைக்கதை வசனம். சம்சாரம் மின்சாரம் உருவான காலகட்டத்தில் நீங்கள் பிஸ்வோட இருந்தீங்க. உறவுக்கு கை கொடுப்போம் அப்படின்ற ட்ராமா இருந்தது. அது ஏற்கனவே வந்து KS கோபாலகிருஷ்ணன் மகேந்திரன் இயக்கத்தில் படமாக்கி எடுத்து அந்த படம் சரியாக போகல. அந்த கதையை வந்து சரவணன் சார்கிட்ட சொன்னார். ஆமாம். அதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு. ஆமாம். என்ன சொன்னார் அதை பற்றி? மொத்தமாக ஒப்படைச்ச உடனே இத்தனை லட்ச ரூபாய்க்குள்ள 13 ரூபா சம்திங் லைக் தட். நான் அதுக்குள்ளே தான் முடிக்கணும். அதுக்குள்ளேயும்
பட் அதுக்கு இவர் கேட்டது வந்து ஒரு மாதிரி ஒரு செட்டு ஒன்றும் அதுக்கு தனியாக பண்ண முடியாதுன்னு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணித்தரேன்னு பண்ணி கொடுத்துட்டார். மின்சாரம் செட்டுன்னு அது இன்னும் இன்னி வரைக்கும் கூட ஓடிட்டு தின்னு கிடையாது, அது மாதிரி அவ்வளோ பாப்புலர். இதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொடுத்துட்டார், அவ்வளோதான். மற்றபடி டே அண்ட் நைட் வெரி சாதிச்சே ஆகணும் அப்படின்னு. ஏன்னால் விசுவுக்கு அப்போ ஒரு இது இருந்தது, அவ்வளோ பாப்புலரான ஒரு ட்ராமா. ஒரு கையெடுப்போம்னா டேட்லாம் கிடைக்காது. அப்படிப்பட்ட பாப்புலர் ட்ராமா வந்து பிக்சரில் வந்து சரியாக பண்ணலையே அப்படின்னு ஒரு இது. எதனால் அந்த படம் ஓடல நீங்கள் நினைக்கிறீங்க? உறவுக்கு கையெடுப்போம் முதல்ல அவர் எடுத்தது. அது காரணம் வந்து எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து எக்ஸாஜரேட் பண்ணதுனால ஒரே காரணம் தான். அண்ட் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இப்போ நோ பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் டெல். பட் அதுதான் மெயின். இதெல்லாம் இந்த ஒரு சீன்லாம் என்ன சீனு ட்ராமாம்போது ஒரு உண்மையான அனுபவத்துக்கு ஐ ஷுட் ஷேர் வித் யூ. ட்ராமா நடிக்கும் பொழுது பெங்களூரில் அந்த பெரிய ஹால் கல் கட்டுறோம், பெரிய ஹால். அந்த ட்ராமாவில் வந்து விசுவோட நான் விசுவை பற்றி கேட்டிங்களேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு என்னோடய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறதுக்காக காசில் வந்தேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸு ட்ராமாவில் வந்து இன்ட்ரவல் சீன் நடந்துகிட்ருக்கு. என்ன கீழ்பா கணேஷ் தான் வந்து கீழ்பா கணேஷ் அமெரிக்காவில் கல்யாணம் கேட்டேன். அவன் தான் அந்த மூத்த பையன் தான் நடிப்பான் ரகுபரன் ரோலில். சம்சா சேகர் வந்து இந்த ரசிய பையன் ரோலில் நடிப்பான். பாரத் எலக்ட்ரானிக்ஸினுடைய சேர்மன் வந்து சூட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரோவில். இன்டர்வல் சீன். ஸோ உனக்கு உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கி ஈழாக்கி அப்படிப்பட்ட ஒரு தாயோட அவரோட புருஷன் பேசுறது தெரியல, உனக்கு தெரியல மாமன். ஸோ உன்னை ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அப்படிப்பட்ட அம்மையிட்ட பேசுறது தெரியல மாதிரி நான் 6 தடவை தெரியலன்னு சொன்ன உடனே கடைசி டைலாக் அவன் என்ன அந்த சம்சா சேகரில் சின்ன பையன் அவன் சொல்லணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போட நான் ஏன்னு சொல்லணும். அதான் ட்ராமாவில் ரெகுலராக நாங்கள் 150 ட்ராமா போட்டுருக்கோம். என்ன தெரியலன்னு சொல்லணும். நான் கரெக்டாக அவன் பேச வேண்டிய டைலாக் அறியாமல் அப்படியே இன்வால்வ் ஆன ஒரு ஆள் ஆர்டிஸ்ட்டு சூட்லாம் போட்டு உட்காந்துருக்காரு. மீன் ஆடியன்ஸில் ஒரு பெரிய மேனேஜர் ஒரு எம்டியாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். உடனே பார்த்து தெரியல அங்கே பார்த்தோன்னே அப்படியே இருந்து அப்படியே வீட்டை விட்டு வெளில போட நாயே அப்படின்னு அவர் கத்திட்டார் ஆடியன்ஸ்லேருந்து. அது என்ன பியூட்டின்னாக்கா அவர் கத்தினது முக்கியம் இல்லை, ஆடியன்ஸ் அவ்வளோ பேரும் அதே விதியில் இருக்காங்க இல்லையா. ஸோ இவர் சரியான டைலாக் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கர கைத்தட்டல், நிற்கலை கைத்தட்டல். எல்லாருடைய மனப்பான்மையும் மனசு இதை வந்து அந்த ஆள் பிரதிபலிச்சுட்டார், கைதட்டார். அது ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் ட்ராமா எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? சம்சா சேகர் ரோல்கர் அவன் தன்னை டைலாக் யாராவது சொல்லிட்டாருன்னா அவன் வந்து என்ன பண்ணுறது தெரியல திருத்து முடிக்கிறான். என்ன மொத்த ஆர்டிஸ்டில் நின்றுருக்கா எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. என்ன எல்லாருக்கும் என்ன பண்ணுறது தெரியல. விசுவில் அதே கோவத்தோட நடந்துருக்கான். அது நல்ல கோவம் நடக்கிற ஆக்ஷன் வழியே அது எப்படி பண்ணுறது நான் யோசிச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த டைலாக் அந்த கைதட்டல் இல்லை, அது கொஞ்சம் அப்படி அடங்குற டயத்துக்கு இல்லை. உடனே நம்ம வீட்டு சண்டையை வேடிக்கை பார்க்குற ஒருத்தருக்கு இவ்வளோ வார்த்தை வரும்னாக்கா பெத்த பையனுக்கு எப்படிதான் இருக்கும். வீட்டை விட்டு வெளில போடாண்டா என்ன திருப்பி பறந்துருக்குமே கிளாப்ஸு. அடங்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு சார். தட் இஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ். என்ன ஒரு இன்னும் நினச்சாலே புல்லரிக்கிறது அது அந்த டைமிங். என்ன அருமையான மூமெண்ட். அது காரணம் வந்து இஸ் நாட் அன் ஆர்டிஸ்ட், இஸ் ரைட்டர். அங்கே வந்து அந்த ரைட்டர் டடக்குன்னு வந்து ஆர்டிஸ்ட் விசுவத்துக்கு விட்டான். பன்முகம். பல பிரச்சனைகள் வரும் நாடகங்களில். அது மாதிரி நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க உங்கள் ட்ரூப்பில்? திடீர்னு ஆர்டிஸ்ட் வர மாட்டேன் லாஸ்ட் மினிட்ல, அதுக்கு யாரும் ஆள் மாற்றி போடுறது அந்த மாதிரி அது பயங்கர பிரச்சனைகள். சம்டைம்ஸ் ஆர்டிக்கில் மறந்து போயிடுவாங்க என்ன எடுத்துன்னு போகிறதுக்கு என்ன அந்த மாதிரி. ஆடியன்ஸோட ஏதாவது பிரச்சனைகளை மீட் பண்ணியிருக்கீங்க? அது மாதிரி இல்லை. அது காரணம் வந்து விசுவுடைய ட்ராமா. விசு இதை காத்தாடி ட்ராமா ஒன்றா இல்லை நடிப்பில் அதில் நடிச்சிருப்பேன். ஸோ அதனால் வந்து 2 பேருமே பெரிய சால்வர்ட்ஸில் காத்தாடிலாம் சான்ஸே கிடையாது. டைமிங் ஒரு தடவை எடுனாக்கா காத்தாடி என்னட்டா டெல்லி கணேஷ் வரலன்னு சொல்லிவிட்டு சண்முகானந்தா ஹால் பாம்பே ட்ராமா என்ன உனக்கு தான் ட்ராமா கிடையாது, அடுத்த ட்ராமா நாங்கள் டைம் இருக்குது ரங்கா வான்னு டைம் கூட புக் பண்ணி கொண்டு போயிட்டான். 4 நாள் ட்ராமா தானே. சரி நினச்சி 4 நாளும் வந்து நம்ம டவுரி கல்யாணம் வந்தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சி டெல்லி கணேஷோட நினச்சிட்டு டவுரி கல்யாணம் 4 நாளைக்கு 4 நாள் டவுரி கல்யாணம், ஒரு நாள் டவுரி கல்யாணம், மீதி 3 நாள் அப்படின்னா மீதி 3 நாள் வந்து சூப்பர் சன் ஆஃப் சாம்பு, துப்பரி சாம்பு, 3 சாம்புன்னு. ஓகே அதெல்லாம் நான் ஜாலியாக வேடிக்கை பார்க்குறேன். நான் பார்த்தே இல்லை அந்த ட்ராமா இல்லைன்னு. நீ வேடிக்கை பார்க்க முடியாது. ஏன் வேடிக்கை பார்க்க முடியாது? என்ன
எந்த ரோல் நான் உட்காந்து யார் ரோல் நினச்சின்னா சன்னா சாங்கர் டபுள் ரோல் பண்ணுறேன் நீ ஃப்ரண்ட் ஹாஃபில் ஒரு ரோல் செகண்ட் ஹாஃபில் ஒரு ரோல் நீ தான் பண்ணுறேன்னா நீ நடிச்சிருக்கும் எப்படி நான் பார்க்க முடியும்னா டென்ஷன் ஆகிட்டேன் ஐயோ காத்தாடி என்ன அம்மா பொண்ணே ஏடா ஒரு டெலிகேஷன் வந்த ஒரு ரோலுக்காக ஒன்று அங்கேருந்து கூட்டின்னு வரான் டிக்கெட்டை போட்டு நல்லா சங்க வச்சு எல்லாம் பைத்திப்பேன் விட்டுட்டான் பார்த்தா ஒரே டென்ஷன் கவலையே படல எல்லாத்தையும் அந்த ரோல்லாம் பண்ணி நிட்டு பண்ணி என்ன யார் யாரெல்லாம் அவள் வந்து நம்ம 40-50 ட்ராமா போட்டா நான் அவள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் பாம்பே நான் போய் கேட்டேன் ஐயா உன் டைலாக் நீ சொல்லுப்பா உன் கூட அப்படி நீ கெஞ்சுவேன் ரங்கா நீ என்ன சமாளிச்சிருப்பா நீ போ கவலைப்படாத இப்படிலாம் சொல்லி இப்படி ஒப்பேத்துட்டு வந்துட்டோம் அது மாதிரிலாம் பெரிய ஐயோ டென்ஷன் கடைசி நிமிஷத்தில் ரோலே பார்க்காத ட்ராமாவில் பண்ணாத ஒரு ரோலுக்கு இது மாதிரி வாட் இஸ் தி பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் காத்தாடி ராமமூர்த்தி? காத்தாடி ராமமூர்த்தி இஸ் டைமிங் ஜோக்ஸ் டைமிங் பழக்கிறாரு மேடையில் நல்ல டைமிங் பக்கா டைமிங் அப்படி மூமெண்ட்ஸ் ஸ்லாப்ஸ்டிக் மூமெண்ட்ஸ் சம்டைம்ஸ் அது ஒல்லியே உடம்பு வச்சுருக்கிற மட்டும் எங்கப்பா லெவல் பர்சன் டு மீ. விஷ்ணுடைய பல படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த ரோல் ரொம்ப பிடிச்சது அதில்? மணல்கேது டபுள் ஆக்ஷன் வாஸ் வித்தியாசமாக இருந்தது. இன்ஃபேக்ட் சினிமாவில் மோர் ஈஸி, ட்ராமாலேயே டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்ததுனால அது தட் வாஸ் டிஃபிகல்ட் ட்ராமாவில். ஏன்னா ஒரு ரோல் வேட்டி கட்டிட்டு கையை பின்னாடி வச்சுட்டு அம்பி மாதிரி வந்துக்கணும், கண்ணாடி வேணாம் மாற்றிட்டு அம்பி மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து ரெக்கார்டாக வரணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டு வரணும். அதுக்கு டைமிங் முதல் சீன் முடியும் பொழுது இந்த ரோல் இருக்கும், அடுத்த சீன் ஆரம்பிக்கும் போது மேக்ஸிமம் ஒரு 15 seconds 20 secondsக்கு லைட்ஸ் ஆன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி என்டர் எஸ் ராமசாமி லக்ஷ்மணசாமி இல்லை ராமசாமி வரணும், அதுக்குள்ளே மாற்றிட்டு வரணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி மட்டும் இதுமாரி வேட்டி கட்டிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரோலில் வேட்டிக்கு பேண்ட் இருக்கிறது தெரியாது, சடக்குன்னு சட்டை உள்ள வந்து போட்டுட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க யாராவது, சட்டக்கு உள்ளே போட்டுட்டு வந்துட்டு ஹேர் ஸ்டைலில் பார்த்து கண்ணாடி தூக்கி போட்டு வேறு கண்ணாடி பார்த்து நான் ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு சொல்லுப்பா இது மாதிரி பண்ணி என் ஃப்ரெண்டே ஏமாற்றிருக்கேன். என்ன ரியல் லைஃப்லையா? ஆமாம், ரியல் லைஃப்பில் நான் இப்படி தான் இருப்பேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான், அவன் நினச்சிட்டு இருக்கான் ரங்காவும் தம்பி நடிக்கிற அவ்வளோக்கு நினச்சிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ ஆரம்பிக்கும் போது தெரியல டபுள் ஆக்ஷன் பண்ணுறேங்கிறதுலாம் ட்ராமாவில். ஸோ இன்டர்வல் சீன் வரும்போது அந்த வேட்டி கட்டின்னு இருக்கிற ரோல் தான் இருக்கும். அந்த வந்துட்டு கண்ணாடி பத்து இப்படி வந்துட்டேன். சீன் முடிஞ்சோன்னே அவன் டக்குனு இன்டர்வல் இது டீலாம் காஃபிலாம் கொடுப்பாங்க கேப்பில், ரூமுக்குள்ளே வந்துட்டான். விசு வந்து ஏதோ சேரில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிருந்தான். அப்போ இவனே வந்துட்டு எங்கிட்டே அப்போ வந்து ரெப்ரெண்ட் தான், சார் உங்கள் பிரதர் ரங்கா இவர் நடிச்சார் எங்கே இருக்கும் அங்கே இருப்பார், நான் கூப்பிட்டு வரேன், அவன்கிட்ட நடிச்சுட்டு உள்ள போனேன். இவன் விசு இப்படியே சிரிச்சுட்டு இல்லை பார்த்தா அடுத்த இன்டர்வல் முடிஞ்சு அடுத்தது வந்து அந்த ரோல் பண்ணோம். அந்த ரோல் பண்ணிட்டு ஏய் வாடா எப்படி இருக்க, எங்கே எப்போ வந்து நீ பண்ண பார்க்கவே இல்லை, எந்த ரோல் உட்காந்துருக்க நீ அந்த மாதிரி பேசினோன்னே இல்லை உன் தம்பிகிட்ட கேட்டேன் மாதிரி லக்ஷ்மணசாமிகிட்ட, நான் போய் நம்பிச்சாம்படம் இருக்கு அப்படின்னு. டேய் ரொம்ப ஆட்டா ஆஃபீஸு ரொம்ப வந்து அளவே இல்லாமல் பண்ண தாக்க முடியாது. எப்பா இவன் தான் 2 ரோல் பண்ணுறான், அவன் ஓவராக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான் அவன்கிட்ட அப்படின்னு. அப்படியா ஒரே சந்தோஷம் அவனுக்கு. இல்லை தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அது வீட்டில் அவளால் ஏமாற்ற முடியுது அப்படின்னு. எந்த காலகட்டத்தில் தன்னுடைய சகோதரியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு விஷ்ணு முடிவெடுத்தார்? ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அன் அலையன்ஸ் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர். ஓ அப்படியா? ஐ வாஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸில். அவனும் பார்க்கலாமா, அவனுக்கு அந்த பழக்கம் இருக்கும், வேண்டாம் இந்த மாதிரி இல்லைலாம். அப்புறம் தான் கிஷ்மு வாஸ் ஹேவிங் மீ இன் மைண்ட். ஓ அவர் ஏற்கனவே முடிவெடுத்தார். என்ன அப்போ வந்து ஐ வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் மை சித்தியோட ஃபேமிலி. 5-6 குழந்தைகளை சாப்பிட்டுருந்தேன். என் சம்பளமே 650 ரூபா தான் அப்போ. என்ன அதில் வந்து 5-6 பேர் நான் வந்து காப்பாற்றிட்டு இருந்தேன். ஏன்னா அவள் இன்னும் ரொம்ப புவராக இருந்தாங்க அந்த பீரியடில். நான் டாக்கிங் 1976-77 அந்த பீரியடில். ஸோ இருந்தாலும் வந்து சின்சியர் ஃபார் அவன், ட்ராமாலேயும் சின்சியராக நடிக்கலாம். மீன்ஸ் யூ வில் கம் அப் இன்ஜினியர் பேசிக்லி, டிகிரி BE மெக்கானிக்கல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வாஸ் ஹேவிங் மைண்ட். ஒருத்தர் ஒரு பிரதர்ஸ்குள்ளே ராஜாமணிக்கு வந்து யோசிச்சு பார்த்தான், சொல்லிட்டு ரங்காவா அவ்வளோக்குள்ளே பேச்சு, அதுக்கு பதில் தங்கையை பாலுங்கழத்தில் தள்ளி விட்டலாம் போல இருக்காரு அப்படின்னு சொன்னாரா? ஓ அந்த மாதிரி இப்போ கேள்விப்பட்டது, உண்மையாக போய் தெரியாது இந்த மாதிரி பார்த்தி என்ன. விசுக்கு எப்போவுமே கொஞ்சம் கிளாமராக அந்த மாதிரி ஆள் நல்லா அப்படி அந்த மாதிரி. அப்போ தான் கிஷ்மோஸ் டுக் அ ஹோல்டு. இல்லை இப்படி இவன் நிலைமை இப்படி இருக்க வழியே இஸ் வெரி சின்சியர், டேக்கிங் கேர் ஆஃப் இன்னொரு ஃபேமிலி இறக்கப்பட்டோம்னாக்கா தங்கையை கல்யாணம்
ஏதோ குழோ கொஞ்சம் ஊற்றுவான் அவன் நம்பிக்கை சொன்னான். இப்படி ஹூ டு பில்ட் அ கேட், யார் கேட்குறது அங்காட்டா இந்த மாதிரி கான்வர்சேஷன் அவளுக்குள்ள. உடனே மூர்த்தி சொல்லிட்டான். மூர்த்தி வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ. கிஷ்மு மூர்த்தி தான் எனக்கு இது. நான் கேட்க மாட்டேன், நான் கேட்குறேன். அவனை விசு ஒத்துட்டான். டெய்லி ட்ராமா போது ட்ராமா அப்போல்லாம் வந்து சொன்னேன் ஒரு மாதத்துக்கு 36 ட்ராமா இருக்கும், 34 ட்ராமா 35 ட்ராமா. டெய்லி ட்ராமா ஆரம்பிக்கும் போது ரெண்டா ட்ராமா முடிஞ்சோன்னு கூட பேசணும் ஓகே அப்படிமா மேக்கப் போட்டு. ஆனால் 4 மணி 2 மணி வந்து டைமே இருக்காது. நாள் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் விசுவதை உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க என்ன இப்படி வச்சுட்டு அதில் அப்புறம் பார்க்கலாம். இப்படியே வந்து ஒரு மாதம் என்னடா அது என்னமோ யோசிக்கிறான் கேட்கணும்னு நினைக்கிறான் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மணின்னு வந்தான். அவன்கிட்ட கேட்டேன், டேய் ஏதோ மனசில் நினச்சிட்டு இருக்கான் கேட்கணும்னு நினைக்கிறான் என்னன்னு தெரியல அப்படின்னா. அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், ஒருவேளை அவன் தங்கிக்கு வந்து கல்யாணத்தை பார்த்துக்கிட்டா ஒருவேளை வந்து உன்னை சஜஸ்ட் பண்ணுறதுக்காக யோசிக்கிறான் போல இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஒரு நாளைக்கு சீதா டால்ஸ்ன்னு ஃபோன் பண்ணான். ரங்கா நான் கூட பேசணும் ஃபோனில், சொல்லு என்ன சொல்லு சோ என்ன. இப்போ நான் கேட்க போகிற கேள்வி ஒரே கேள்வி தான். அந்த கேள்விக்கு எஸ் ஆர் நோ அதான் பதில் இருக்கணும். ட்ராமா டயலாக் ஆமாம் கேளுங்க, எஸ் ஆர் நோ அதான் பதில் இருக்கணும். என்ன உடனே என் டவுட் வந்துடுது. ஓ மணி சொன்னதான் போல இருக்கு அதான் கேட்க போகிறான்னு சொல்லிட்டு என் கெஸ்ஸிங். ஆனால் திரும்பி அடுத்தது எஸ் ஆர் நோ பதில் எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் கேட்க போகிற கேள்வியும் நீ சொல்ல போகிற பதிலும் நமக்குள்ளே அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் மணி சொன்னான். நிச்சயமாக இதாக தான் இருக்கும் அப்படின்னு. உடனே நான் இங்கேருந்து என்னால் நீ என்ன கேட்க போகிறேங்கிறத நான் கெஸ் பண்ண முடியாது. இங்கேருந்து நாங்களும் கதாசிரியர் இல்லை இங்கேருந்து ஒன்று அவன் அப்படியா நீங்கள் சொல்லு அப்படின்னா. ஆனால் நான் கெஸ் பண்ணுறது அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து நான் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லையாங்கிறது எஸ் ஆர் நோ அதான் உங்கள்கிட்ட பதில் வரணும் அப்படின்னு. சரி பரவாயில்ல என்ன கெஸ் பண்ண சொல்லு அப்படின்னா. சத்தியமாக நான் சொல்ல யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஓகே கேட்குற கெஸ் பண்ண தப்பாக இருந்ததுனாக்கா ஓகே பரவாயில்ல கேளு. இப்போ நான் தான் விசு நீ தான் ரங்கா ஓகே அப்படின்னு இங்கேருந்து சொல்லு ரங்கா will you marry my sister பவனா அப்படின்னு. அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி கெஸ் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலையா என்னன்னு எனக்கு தெரியாது. சைலண்ட் ஆகிடுது. சைலண்ட் ஆனவனே ஐயோ தப்பு தவிர மணி சொன்னான்னு சொல்லிட்டு தப்பாக கேஸ் பண்ணி எடுத்து கேட்டு தொலைச்சிட்டோம் போல இருக்கு அப்படி எனக்கு டென்ஷன் ஆகிடுது. எஸ் தட்ஸ் அ கொஸ்டின் தான் பார்த்தா. இப்போ நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா சும்மா விளையாட்டாத கேள்வி அதுக்கு ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்க இல்லையே. ப்ளீஸ் அப்படின்னாக்கா எனக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கலப்பா. அந்த கண்ணோட்டத்தோடு நான் வந்து பழகவும் இல்லை. அதனால் யூ பெட்டர் I'll give the address of my parents. Let them come and see. அவளுக்கு பிடிச்சதுன்னா ஓகே. அதுக்காக வந்து உன் தங்கி என் தங்கி மாதிரி பழகினா அப்படின்னு நான் சொல்லலை இல்லை. பட் வேறு கண்ணோட்டத்தோடு இல்லை. இட் இஸ் லைக் தட் அப்படின்னு. ஓகே கிவ் மீ த அட்ரஸ்னா. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்து அவள் பார்த்து அவளுக்கு பிடிச்சி போச்சு அப்படி அமைஞ்சது. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு தடவை விசுவனுடைய வாழ்க்கையில் சினிமா நாடகம் எப்படி அவருக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்ததோ அது மாதிரி அரட்டரங்கம் இன்னொரு பக்கம் அவருக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்தது. பெரிய தோக்குப்பள்ளி வந்து ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தார். ஈ ஸ்டார்டட் இது மாதிரி அப்போ தான் சன் டிவி ஆரம்பித்த 1 year தான் இருந்தது. பல ஊர்களில் அரட்டரங்கம் நடத்திருக்கீங்க. இதில் தி பெஸ்ட் ஷோ அப்படின்னு எதையெல்லாம் இந்த பெங்களூரில் இந்த இன்சிடென்ட் இருந்த ஷோ வந்து தட் இஸ் ரியலி பெஸ்ட் ஷோ. சில பேர்லாம் சில லேடிஸ்லாம் பேசுவா. நான் அந்த அரட்டை எடிட்டிங் போது என்ன பண்ணுவேன். அரட்டை அரங்கத்தில் என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது? சேலஞ்சஸா ஒரு தடவை பஸ்ஸில் எங்கேருந்து கூப்பிடுது கேமராவில் கூட்டின்னு போவோம். இந்த கேமரா எல்லாத்தையும் இதுவும் ஒரு சரவணா வீடியோஸ் 4 கேமரா அவங்க ஆட்கள்லாம் கூட்டிட்டு பஸ்ஸில் இருந்தாலும் தான் போவேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.